ரொம்ப நாள் ஆயிடுச்சு. லாங் வீடியோ போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி ஓகே இன்றைக்காச்சும் நம்ம லாங் வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் எடுத்த விலாக் தான். இதுவுமே நான் ஷார்ட்ஸ்க்காக தான் எடுத்து வச்சுருந்தேன். சரி இதுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே லாங் வீடியோவுக்கு எடிட் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது முன்னாடி நான் ஷார்ட்ஸில் காமிச்சிருப்பேன். இருந்தாலும் இந்த வீடியோ எதை பற்றினதாக இருக்க போகுதுன்னா, என்னுடைய 1 இயர் யூடியூப் ஜேர்னி. நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா, நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்குமே ஷேர் பண்ணக்கூடாது. நம்ம லிங்க்கை ஷேர் பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா வியூஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடுது. இப்போ நம்ம அனுப்புகிறவங்க எல்லோரும் நம்மளோட சேனல் பார்ப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக 100க்கு 100% பார்க்க மாட்டாங்க. யாருக்காச்சும் டைம் இருந்தால் தான் பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு அனுப்புகிறதே வேஸ்ட்டு. அவங்க பார்த்தா தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும், பார்க்கலன்னா நம்மளுக்கு யூஸ் ஆகாது. அதனால் அந்த மாதிரி அனுப்பாதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ போடும் பார்த்திங்களா, நம்ம போடுற வீடியோவே நம்ம பார்க்கக்கூடாது. நம்மளோட சேனலில் போய்ட்டு நம்ம அதை பார்க்கும்போது வியூஸ் கம்மியாகுது. நம்ம சேனலில் நம்ம வீடியோ நம்ம பார்க்கக்கூடாது. அப்படி வியூஸ் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா யூடியூப் ஸ்டுடியோவில் போய் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னா யூடியூப் ஸ்டுடியோவில் போய் பார்த்தா நம்மளுக்கு வியூஸ் எவ்வளோ போயிருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கும். அதில் பார்த்துக்கலாம். அதுவுமே அப்பப்போலாம் நம்ம போய் பார்க்க வேணாம். ஒரு நாளைக்கு ஒரு டைம் 2 டைம் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்குமே தெரியும். அப்படி இல்லை நம்மளோட வாய்ஸ் நமக்கு கேட்கணும், நமக்கு கரெக்டாக பேசியிருக்குமா என்ன அப்படின்றது அதுவுமே கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னா நம்ம ஏற்கனவே எடிட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு இன்ஷாட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்பில் நம்ம எடிட் பண்ணி வச்சுருப்போம். அதில் வாய்ஸ் இருக்கும். அதில் போய்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த மிஸ்டேக்லாம் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். நானுமே இந்த மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கேன். எனக்குமே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் தெரியும். அதனால் நான் இப்போ அதெல்லாம் என்னோடய சேனலில் என்னோடய வீடியோ நான் பார்க்குறது கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம ஷார்ட்ஸு போடுறதுக்கு பதில் நம்ம லாங் வீடியோ போடுறது தான் நமக்கு யூஸு. லாங் வீடியோ போனால் தான் நம்மளுக்கு வாட்ச் ஹவர் கொஞ்சம் சீக்கிரமாக வரும். ஒரு ஷார்ட்ஸ் ஃபுல்லாமே நம்ம போடுறோன்னும் போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்மளுக்குமே ரொம்ப பெனிஃபிட் லாங் வீடியோ போடுறதுனால தான் இருக்குது. ஷார்ட்ஸில் இல்லை. நமக்கு மானிட்டேஷன்ஸ் சீக்கிரமாக ஆகணுன்னா நம்ம லாங் வீடியோ போடலாம். ஆனால் நான் லாங் வீடியோ தினமுமே போட்டுகிட்டே இருந்தேன். நமக்கு அந்த காப்பி ரைட் வர்றதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. சுத்தமாக யூடியூப்னால் என்னன்னே தெரியாது. அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். சாங்ஸ் வைக்கும்போது நிறைய இந்த காப்பி ரைட்லாம் வாங்கியிருக்கேன். நான் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணிட்டேன். அதனால தான் எனக்கு இவ்வளோ லாங்காக ஆகுது. ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு இவ்வளோ லேட் ஆகுது. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு வேலைன்னு பார்த்துட்டோம். அதை நம்ம பாதியிலே விடக்கூடாது. அது எவ்வளோ தான் இருந்தாலும் சரி, நம்ம எது வந்தாலும் சமாளிக்கலாம், பார்ப்போம். நம்மளால் முடியாததெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு எனக்கு நானே யோசித்தேன். சரி ஓகே நம்ம இதை விட வேணாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்தேன். சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம லாங் வீடியோவே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் லாங் வீடியோ போனாலும் சரி போடனாலும் சரி, நம்மளோட வேலையை நம்ம கரெக்டாக பார்ப்போம். நம்ம பண்ணுற ஒரு மிஸ்டேக்கே என்ன தெரியுமா, ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் நல்லா க்ரோத்தாக இருக்கிறவங்கள பார்க்கும்போது அவங்க இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணால் நமக்கு இது போகுமே அப்படின்ற மாதிரிலாம் நம்ம மாற்றி மாற்றி பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். நம்மளுக்கு குக்கிங் தான் தெரியும் அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் குக்கிங் வீடியோவே போடுங்க. இல்லை நம்மளுக்கு காமெடி தெரியும் அப்படின்னா நீங்கள் காமெடியே போடுங்க. எடுத்த உடனே எதுவுமே ரீச் ஆகாது. நம்ம ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்யும் போது தான் நம்மளுக்கு அந்த ரீச் கிடைக்கும். நம்ம செஞ்சுட்டு இதையே நம்மளுக்கு போகல, நம்ம விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கக்கூடாது. நானுமே அப்படி தான் இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டேன். நம்ம இதை விட்டுட்டு வெளியவும் வர முடியல. ஏன்னா இவ்வளோ தூரம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இவ்வளோ முக்கால்வாசி வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் நம்மளால் வர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே கொஞ்சம் அட்வைஸ் மற்றவங்கக்கிட்டேயுமே நான் கேட்பேன். என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்பேன். அதுக்கப்புறம் எனக்கு க்ளோஸாக ஒரு 2 பேர் இருக்காங்க. இவங்க 3 பேர்த்த தவிர்த்து வேறு யார்கிட்டையுமே நான் கேட்கவே மாட்டேன். அது கரெக்டாக இருக்குமா இருக்காதா அப்படின்றது அவங்க 3 பேர்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணுவேன். சரி ஓகே அவங்களுமே சொன்னாங்க. நானுமே யோசித்தேன். சரி இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக பார்ப்போம். போனாலும் சரி போனாலும் சரி, இதோடு நம்ம இதை விடக்கூடாது. நம்ம வேணால் வீட்டில் இருக்கிற வேலையை தான் பார்க்குறோம். பசங்களை பார்த்துட்டு நம்மளால் வேலைக்குமே போக முடியாது. அப்படி நம்ம வீட்டு வேலையை பார்த்துட்டு நம்ம இதையுமே பார்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம வெளியில் போயிட்டு வேலை பார்க்க போகிறதில்ல. நம்ம வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்துட்டு நம்ம அது ஃபோனில் எடிட் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை போடுறோம். யார் என்ன சொன்னாலும் சரி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லிவிட்டு மற்றவங்களுக்காக யோசிச்சா நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. நம்ம ஃபேஸ் காமிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா கூட ஃபேஸ் காமிக்காமல் கூட நம்ம வீடியோ போடலாம்.
எனக்கு இது வரைக்கும் யாருமே வந்து நீ ஏன் இதை போடுற இதை விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை. இது வரைக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் சரி யாருமே வந்து நெகட்டிவாலாம் பேசலை. எனக்கு பிடிச்சிருக்கு, என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நான் செஞ்சேன். ஆனால் எனக்கு வந்து வியூஸ் போகல அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசித்து அதை விட்டு விட்டு போடுறதுனால தான் எனக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து கரெக்டாக போடலாம். நீங்கள் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வந்து வீடியோ வந்து ப்ராப்பராக வந்து கரெக்டாக போடுங்க. அந்த ஹெட்லைன் போடுறதுமே வந்து கரெக்டாக வந்து நம்ம போடணும். தம்ப்லைன் போடுறத வச்சு தான் வந்து நம்மளுக்கு வீடியோ வந்து வியூஸ் போகும். அந்த தம்ப்லைன் மட்டும் கரெக்டாக வச்சுக்கணும். எனக்குமே ஃபஸ்ட்டு வந்து தம்ப்லைன்னா என்னன்னே தெரியாது. நம்ம ஹெட்லைன் எப்படி கொடுக்குறது என்னன்னு எதுவுமே தெரியாது. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அதை பார்க்க பார்க்க வந்து நம்ம ஃபோனில் வந்து சர்ச் பண்ணாலுமே வந்து தெரியும். புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பெரிய பிளாட்ஃபார்ம் நம்ம எடுக்கிறது. இதில் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க. அதில் நம்மளுமே ஒரு ஆளாக வெளியில் வரணுன்றது ரொம்ப கஷ்டம். கஷ்டப்பட்டால் தான் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கும். கொஞ்சம் தூரம் கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் இது வேணான்னு யோசித்து தான் வந்து நம்ம அந்த வேலையை செய்யவே வேணாம். அது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம யோசிச்சுக்கலாம். 10 முறை யோசிச்சுக்கலாம். நம்ம இந்த வேலை கரெக்டாக வருமா, நம்ம இதை செய்யலாமா வேணாமான்னு யோசிக்கலாம். வந்ததுக்கப்புறம் யாருமே வந்து யோசிக்காதீங்க. ஏன்னா நம்மளால் திரும்ப வந்து போகவும் முடியாது. இதில் வந்து இருக்கவும் முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும். ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக ப்ரெஷராக ஆச்சுன்னா வந்து நம்ம வீட்டில் இருக்கிற வேலையுமே பார்க்க முடியாது. நம்ம வந்து ஃபோனில் பார்த்துக்கிற இந்த வீடியோ போடுற வேலையுமே நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும்னா வந்து ஃபஸ்ட்டு வர்றதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. நம்ம வந்து வீட்டில் இருக்கணும், பசங்களை பார்த்துக்கணும், ஹஸ்பண்ட் பார்த்துக்கணும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்குமே வந்து ஏதாச்சும் ஒரு இன்கம் வரணும் அப்படின்னு நம்ம நினச்சா இதை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணலாம். சேனல் வந்து யூடியூப் சேனல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். யாருமே வந்து நம்ம ஒன்றும் தப்பாலாம் எதுவுமே பண்ண போகிறதில்ல. நமக்கு என்ன தெரியுமோ நமக்கு தெரிஞ்ச வழியில் போயிடலாம். எனக்கு வந்து இப்படி தான் தெரியும். எனக்கு குக்கிங், என்னோடய வீட்டில் நான் என்ன வேலை பார்க்குறேன் அதை மட்டும் தான் எனக்கு போட தெரியும். எனக்கு தெரியாதது போயிட்டு காமெடியோ இல்லை வந்து பாட்டு பாடுறதோ டான்ஸ் ஆடுறதோ அது அவங்கவுங்கள பொறுத்து இருக்குது. நமக்கு அதெல்லாம் வராது. எனக்கு இது தான் தெரியும். சரி ஓகே போடுவோம். அது எவ்வளோ தூரம் போட்டோம். ஒன்றும் நம்ம வந்து நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்த்தாலுமே போவோம். நீங்கள் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஐடியா இருக்குது, யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தைரியமாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாமல் இருங்க. லிங்க்கு ஷேர் பண்ணால் வியூஸ் வந்து போகாது. நீங்கள் வந்து வீடியோ வந்து கரெக்டாக போட போகிறீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு வீடியோ இல்லை வாரத்தில் 2 வீடியோ போட போகிறீங்கன்னா கரெக்டாக அந்த வீடியோ போடுங்க. ஷார்ட்ஸ் போடுறதுக்கு நம்ம வந்து லாங் வீடியோ போடுறது நமக்கு ரொம்ப யூஸு. மானிட்டேஷன்ஸ் வந்து சீக்கிரமாக எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சொல்லியிருக்கேன். ரொம்ப ப்ராப்பராக வந்து A to Z எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு எல்லாம் சொல்கிற அளவுக்குலாம் எனக்கு தெரியாது. எனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் நிறைய யோசிப்பேன். இந்த வேலை நமக்கு கரெக்டாக இருக்குமா, நம்ம இதை செய்யலாமா வேணாவா அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே நான் நிறைய யோசித்து நிறைய டென்ஷன் ஆகிருக்கிறேன். அதனால் இதுக்கப்புறம் வந்து அந்த டென்ஷன்லாம் குறைச்சிட்டு சரி ஓகே நமக்கு என்ன வருதோ அதை செய்வோம். நமக்கு தெரிஞ்ச வழியில் தான் போக முடியும். அடுத்தவங்களுக்கு தெரிஞ்ச வழியில் போயிட்டு நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு என்னென்னா வந்து இதுக்கப்புறம் வந்து வாரத்தில் ஒரு வீடியோ இல்லை 2 வீடியோ நான் என்ன கொடுக்குறேனோ அதை வந்து கரெக்டாக கொடுக்கலான்னு இருக்கேன். தினமுமே வந்து ஒரு ஷார்ட்ஸ் போடலான்னு இருக்கேன். அது வியூஸ் போனாலும் சரி போடனாலும் சரி பொறுமை ரொம்ப முக்கியம். நம்ம வந்து பொறுமை இழந்துட்டால் வந்து இந்த வேலை பார்க்கவே முடியாது. எந்த வேலைன்றதில் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி நம்ம செய்கிற வேலையில் பொறுமையாக இருக்கணும். எவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்கிறோமோ அவ்வளோவுமே நம்ம கொஞ்சம் மேலே வரலாம். இதை வந்து நம்ம இவ்வளோ வேலை பார்க்குறோம் ஆனால் அப்படியுமே நமக்கு வியூஸ் போகல அப்படின்னு ஒரு டென்ஷன் இருக்குது. அதனால தான் வந்து நம்மளால் வந்து அந்த கரெக்டாக வீடியோலாம் போட முடியாத அளவுக்கு போயிடுது. இதுக்கப்புறம் வந்து நானுமே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தீங்கன்னா மாற்றிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் தெரியும்னாலும் என்கிட்ட வந்து சொல்லுங்கள். நானுமே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு 2 நாள் விலாக் தான். இதை வந்து நான் ஷார்ட்ஸாக தான் எடுத்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதனால் இந்த ஷார்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். பூஜை ரூம் வந்து க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு சாமியுமே கும்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி டிஃபன் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு இட்லி ஊற்றிட்டு கார சட்னி தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். தேங்காய் சட்னிக்கு அதுக்கப்புறம் இன்றைக்கி வடை செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. சரி ஓகே நம்ம வடையுமே சேர்த்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து ரெடி பண்ணிட்டேன். ரோஷனுக்கு மித்திக்கு வந்து ஆஃப் டே தான் ஸ்கூல். அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுட்டு இருந்தேன். நாங்கள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணதே ஒரு 11 மணி ஆகிடுச்சு. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எந்திரிச்சதே டைம் ஆகிடுச்சு. அதனால் ஒவ்வொரு வேலையை வந்து பொறுமையாக நிறுத்தி நிதானமாக பார்த்துட்ருக்கோம். அவங்களுமே பசிக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அவங்க கேட்காத வரைக்கும் நல்லதுன்னு நினச்சிட்டு நானுமே கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலைலாம் இருந்தது.
அந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். பாத்திரம்லாம் கழுவாமல் இருந்துச்சு. பாத்திரம் கழுவிட்டு நான் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கே டைம் ஆகிடுச்சு. நைட்டு வந்து பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் வேலை ரொம்ப நேரம்லாம் இழுத்துருக்காது. பாத்திரம் கழுவாததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி ஓகே, விலாக் பிடிக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.